இவன் மீன் வண்டி வந்திருக்கு, ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க, யாருக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிடுங்க. ஆமாம், அப்புறம் நான் அந்தால போனதுக்கப்புறம் வந்து என்னம்மா வந்தியலே போனியலே அப்படின்னு வந்து இன்னும் பேசக்கூடாது. யாரும் ஒழுங்காக வந்து இப்போவே வாங்கிக்கிடுங்க. ஆமாம், நான் அப்புறம் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டியேன்னு வந்து கத்தக்கூடாது. ஃபோன் நம்பர் வச்சிருக்க வெளியிட்ட வாங்கி வாங்கி வேற ஃபோன் அடிக்கிறிய. வந்து உடனே வாங்கிடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், உயிர் மீன், இப்போ தான் கம்மாயிலேருந்து பிடிச்சிட்டு வரேன். ஆமாம், ஒழுங்கா எல்லாரும் வந்து வாங்கிக்கிடுங்கம்மா. ஏம்மா வீட்டுக்குள்ளே இருக்கு, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ போங்க. வெளியிலலாம் வந்தால் தான் என்ன உங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடக்காத்த மாதிரி இருப்பியே போல. இந்த தெருவே அப்படி தான். ஆமாம், என்ன தான் செய்தியில் திரும்ப டவுனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கிறது நம்ம ஊர் பட்டிக்காடு. இதில் டவுனுக்குள்ளே இருக்கிற மாதிரி உள்ளேயே என்ன தான் செய்தியில் தெரியல. வெளியில் அக்கம் பக்கம் வந்து என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா தான் என்னவா. வாங்கம்மா, எம்புட்டு நேரம் சத்தம் போட, இல்லைன்னா நான் வண்டி எடுத்துட்டு அடுத்த தெரு பக்கம் பார்த்து போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் போயிட்டேன்னு போன் அடிச்சுட்டு கத்தக்கூடாது. ஆமாம், மீன் தீர்ந்தாலும் மீன் தீர்ந்து வச்சு எனக்கு தரல உனக்கு தரலன்னு சண்டை அடிக்கக்கூடாது. ஆமாம், வீட்டுக்குள்ள என்னதான் செய்வ? நல்லா தூங்குவியோ? என்னண்ணே நீங்க வீட்ல வேலை இருக்காதா? வெளியிலே திரிய முடியுமா? கால நேரத்துல வந்தா வீட்ல எம்புட்டு வேலை கிடக்கும். ஆ? நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, வாயில சத்தம் போடாதே, நல்லா மைக்கு ஒன்று ரெக்கார்டு பண்ணி மீன் 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 வண்டி நல்லா சத்தமாக சொல்லுங்க. நான் பல திருப்பு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. வாயிலே மீன் வண்டி மீன் நான் எங்கே கேட்குது போ. ஆமாம், வீட்டுக்குள்ளே பார்த்தா பிள்ளை டிவியை போட்டு விட்றாளுவ. டிவியை போட்டு விட்டுட்டு கத்த விட்றாளுவனே. எங்கிட்ட நான் வந்து உங்கள்கிட்ட என்ன மீன் வாங்க? இப்போ என் அவன் கூப்பிட்டான், எம்மா மீன் வண்டி ஐயா வந்துருப்பாரு போல, ஓடு ஓடு ஓடுன்ட்டு. அந்த வாக்கில் தான் சரி பிள்ளைய ஆசைப்படிச்சுவோ மீன் கேட்டு. நேற்றே கேட்டுச்சுவோனே, நேற்று வருவியன்னு பாதையை பார்த்து இங்கே வாங்க. நேற்று பூரா நான் வெளியில தான் உட்காந்துருந்தேன், நீங்கள் வந்தால் வாங்கிவிடலான்ட்டு. ஆனால் நான் இன்னைக்கு வெளியில் வரல, இன்னைக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். சரிண்ணே, என்ன மீன் இருக்கு? என்ன மீன் இருக்கு? எவ்வளவு விலையில இருக்கு? கொடுங்க பார்ப்போம். எனக்கு என்ன மீன் வேணும் வந்து பாரு. கூடையில் எல்லா மீனும் இருக்குது, வகை வகையாக இருக்குது, எல்லா விலையிலையும் இருக்குது. உனக்கு வாங்கிக்கம்மா, உனக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அண்ணே. ஆமாம், சும்மா தருவியே, காசு கொடுத்தா தானே. அது சரிதான், எனக்கு புள்ள கொண்டாட்டி குடும்பம்லாம் இருக்கா இல்லையா? நான் உங்ககிட்ட சும்மா பிரியா கொடுத்துட்டு நான் போய் என் புள்ள கொண்டாட்டி எப்படி காப்பாற்ற சொல்லு. இப்போ உனக்கு பிரியா தரேன்னா பக்கத்தில் ரெண்டுனா எனக்கு பிரியா கொடுங்கம்பா. இப்படி கூடையோட கொடுத்துட்டு நான் போயிட்டு அங்கே நடு ரோட்டில் உட்காந்துருக்க வேண்டியதே. நான் இல்லை கேள்வி கேட்குறப்போ. ஆமாம், பிரியா வேணுமா? பிரியா ஏதோ ஒரு மீன் பிரியா போடலாம் அப்படித்தேன். ஆமாம், அதுவும் இந்த காலத்தில் எங்கம்மா பிரியா போட. நான் இதெல்லாம் வித்தாத்தே என் பொழப்ப ஓட்ட முடியும். அது சரிதான். ஆமாம், பாவம் நீங்கள் என்ன பண்ணி அந்த கதை வெயிலில் ஒரு புறம் சுத்தணுமே. அதுவும் காலையில மீன்களை வித்தாத்த அந்த வெயிலில் கொண்டுக்கிட்டும் தெரியவும் முடியாது, நொந்து நூலாக போயிடும் அதுவும். ஏனே ஆமாம், பின்ன இந்த வெயிலில் மீனை வச்சுட்டு தெரிஞ்சா என்ன ஆகுறது? நல்ல கேள்வி கேட்குற. ஐயாவு, ஏன் ஐயாவு, நாங்கள் மீன் வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் அட்ரஸே காணாமல் போயிடுற. இப்போ தான் குழம்பு வச்சு இறக்கி வச்சுட்டு வாரேன். இப்போ வந்து நிற்கிற. என்னத்த சொல்ல, கொஞ்சம் வெள்ளன காத்தால தான் வரக்கூடாதா? வாங்கி மீன் குழம்பு ஒரு தான் வச்சு விட்ருப்பல்ல. எம்மா பெரிய விட்டம்மா, எங்கோ மாமியார்? அது சரிதான். ஏன் குழம்ப வச்சு இறக்கி வச்சா என் மீன் குழம்ப வச்சா கெட்டா போது. மீன் குழம்பு நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்றது என்ன ருசியாக இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன கேள்வி கேட்குறா? அம்புட்டு ருசியாக இருக்கும். ஆமாம், இப்போ எந்த குழம்பா இருந்தால் என்ன, இன்னைக்கு சாப்பிடுங்க, இதை கொண்டு போய் வச்சு வை, நாளைக்கு சாப்பிடு, சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்ன சொல்கிற? போய் சட்டியெல்லாம் எடுத்தாங்க, நான் மீனை போடுறேன். மீனை போடுறதெல்லாம் சரி, காசு கிடையாது. ஆமாம், 100 இருக்கு, 100 தக்கன போட்டு கொடு. எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டாரு, என் கையில் 100 தான் இருக்குது. அவர் இருந்தால் கூட கொஞ்சம் கூட முட்டு வாங்குவேன். 100 கொண்டாரே, அதுக்கு தக்கன கொடு. பிள்ளைகளுக்கு அங்கே வறுத்து கொடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுறது? காசு இருந்தால் வாங்கலாம். ஏய், நீ எம்பிட்டுக்கு வாங்குற? ஏக்கா, நான் 1 கிலோ தான் வாங்க போகிறேன், ரொம்பலாம் வாங்கலை. ஆமாம் ஏனே, ஒரு 5-6 நாளைக்கு ஒருக்கா வானே. வாரேங்கிற அங்கிட்டே வித்துப்பிட்டு போயிடுறேன் முத தெரு பக்கம். நான் என்ன ஒரு டன்னா கொண்டுட்டு வர முடியும்? கூட ஃபுல்லாக கொண்டாறேன். அங்கிட்டு போகும்போது சனம் வாங்கி போடுது, இங்கிட்டு வர முடியலை, லாஸ்ட்டில் இருக்கிறியே நீங்கள். நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? நான் என்ன அம்புட்டு கொண்டாந்தேன்னா சில நேரம் விற்று தொலைய மாட்டேங்குது, வீணாக போயிடுது, நொந்து நூலாகி. நான் என்ன எம்புட்டு கொண்டு வர்றதை அங்கிட்டு விற்றுட்டா போயிடுவேன், இருந்துச்சுன்னா இங்கிட்டு வருவேன். நேற்று அந்த அம்மா ஃபோன் அடிச்சிச்சு, மீன் கொண்டாந்துருங்க அப்படின்னு. அந்த ஆக்கில் தான் உங்கள் தெரு பக்கம் நான் வாரேன். யாராவது அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவேன் நான். ஆமாம், ஃபோன் நம்பர் தான் எல்லா வீட்லேயும் இருக்குமே, அடிச்சிருங்க. இனிமேட்டுக்கு அப்படிதான் மல்லியாக்கா பண்ணணும்.
போனை அடிச்சு விட்டுறணும். ஆமா, உங்ககிட்ட தான் அண்ணன் நம்பர் இருக்குல்ல, அடிச்சிட வேண்டியதானடி. ஆமா ஆமா, சரி நான் போய் கிண்ணம் எடுத்தாரவா. அவக்கு நீ எடுத்தாங்க. ஏ பவி, பவியா கிண்ணம் எடுத்தா? மலியா, எம்புட்டுக்கு 100 ரூபாய்க்கு கேட்டியா? ஆமாண்ணே. இன்னும் எடுத்துட்டு வரட்டும், என்கிட்ட குட்டி கூட இருந்துச்சு, இந்தா. என்ன 2 போடுற? என் மவளுக்கு ஆளுக்கு ஒன்று சரியா போயிரும் போல. ஆத்தா, இது எம்புட்டு தெரியுமா? 1/2 கிலோ. புரிஞ்சுக்காத அரை கிலோ 100 ரூபா, 1 கிலோ 200 ரூபா. மற்றவங்கள்ட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா 1 கிலோ 250 300 ரூபா போடுவானுங்க. நம்ம ஆளுக பழக்கப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, எப்போவுமே நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க, வேறு யாருக்கிட்டையும் வாங்க மாட்டாங்கங்கிறதுக்காக தான் உங்களுக்கெல்லாம் நான் கம்மியாக என்றைக்குமே 200 ரூபான்னு போடுறேன். அது தெரியுமா? தெரியாமல் பேசுகிற. 1/2 கிலோ மல்லிகா 100 ரூபா தானே இருக்குன்னு சொன்னேன். ஏ அப்பா, மீனுக்காரரை பிடிக்க முடியலையே மல்லிகா. அடடே, வாங்க வாங்க. வாரேன் வாரேன் ஐயாவு. மீன் என்ன மீன் இருக்கு? கிலோ எம்பிட்டு? 200 ரூபாங்க. என்ன மீன் உங்களுக்கு வேணும்? கெட்லா இருக்கு, கெண்டை இருக்கு, வாவல் இருக்கு. என்ன மீன் உங்களுக்கு வேணும்? பார்த்து கொடு ஐயாவு. மல்லியா, மீன் வாங்கிட்டியா? அம்மா இந்தாருங்க, உங்க தம்பி என்கிட்ட வெளியில போயிட்டாரு. அந்த வாக்கில் என்கிட்ட இருந்தது 100 ரூபாதே. சரி, நான் அப்புறம் என்ன செய்ய, 100 ரூபாய்க்கு வாங்குவோம்ட்டு தான் மாமா 100 ரூபாய்க்கு 1/2 கிலோவா வாங்கியிருக்கேன். கொஞ்சம் துண்டு துண்டமாக பிள்ளைகளுக்கு வறுத்து போட்டோம்னா அந்த மண்டை வாழை நம்ம கூட தின்னுக்கிடலாம். குழம்பு வச்சு இப்போ தான் மாமா குழம்பு வேற வச்சேன், வீட்டில் வச்சு இறக்கி வச்சுட்டு வரேன். இந்த ஐயா உடனே வராரு, என்ன செய்ய. சரி, ஒரு தான் வாங்கி கொண்டே வச்சோன்னா பிள்ளைய சாப்பிட்டுக்குருவாளுங்க. ஆமா, வச்சு வை, அதெல்லாம் பிள்ளைய சாப்பிட்டுக்கிறங்கல்ல. என்ன 2 மீனை வாங்கிட்டு போய் எப்படி பார்த்தா? அம்மா வேற இருக்கு, நீங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி, பிள்ளைய 2 பேரும் 5 பேத்துக்கு இந்த மீன் போதுமா? அதுக்கு என்ன மாமா பண்ணுறது, காசு இல்லைல்ல. அவர் இருந்தால் கூட கூட மட்டும் வாங்கலாம். ஆமாம். அப்படியா? ஐயாவு, எனக்கு ஒரு 1/2 கிலோ போடு. மல்லியாளுக்கு இன்னும் ஒரு 1/2 கிலோ சேர்த்து போடு. ஐயா மாமா வேண்டாம், எனக்கு ஏன்? இருக்கட்டும் மல்லிகா, இதுல என்ன இருக்கு? ஐயோ போடு ஐயாவு. எங்கங்க இந்த போட்டுறேன். உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ போட்டிருக்கேங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 1 கிலோ போட்டிருக்கேன். சரி சரி, எவ்வளோ வருது? நம்மக்கிட்ட என்ன கணக்கு, என்னைக்கு உள்ளது தான். ஏரியாலலாம் நான் அந்த தெரு பக்கம்லாம் 250 270 300 கிட்ட விற்பேன். உங்ககிட்ட நான் என்னத்தை கேட்க? எப்போ ரெகுலராக நம்மக்கிட்ட தான் வாங்குவிய, வேறு ஆள் யாருக்கிட்டையும் வாங்கவும் மாட்டிய. ஒரு 200 ரூபா கொடுங்க, போதும் கிலோவுக்கு, அது போதும். இல்லை ஐயாவு, உனக்கு கட்டினா பாரு. ஆமாம், நீ எனக்காக 200 சொல்லாத, எவ்வளோ வேணுமோ வாங்கிக்க. இருக்கட்டுங்க. ஆமாம், நமக்குள்ள என்ன, 200 ரூபா கொடுங்க. உங்களுக்கு 200, மல்லிகாக்கு 200. அப்படியா? சரி, இந்த தாரேன். என்ன மாமா? வா கற்பகம். என்ன மாமா, மீன் வாங்கிட்டீங்களா? அக்கா அக்கானா? அக்கா வீட்டில் தான் இருந்துச்சு, அதுதான் மீன்கார் வந்துட்டாரு, ஓடு ஓடுன்னு விரட்டி விட்டுச்சு, அந்த அக்கில் வந்தேன். அது சரிதான், வாங்கிட்டீங்களா? என்னது 1/2 கிலோவா? 1/2 கிலோ எவ்வளோ மாமா? ஐயா உடனே நம்ம கிட்ட என்ன ரேட்டு சொல்லுது? 1/2 கிலோ. 1/2 கிலோவா? ஏம்மா கற்பகம், 1 கிலோ 300 ரூபா, 1/2 கிலோ எவ்வளோ? 400 ரூபா. இன்னும் 300 ரூபாங்கிற? என்ன ஐயாவு, எனக்கு 200 ரூபா கிலோன்னா நீ கற்பகத்திட்ட 300 ரூபான்ற? பாத்தியலா? என்ன என்னங்க நீங்க? நமக்கு சொன்னா எல்லாருக்கிட்டையும் நான் அப்படி விற்க முடியுமா? எல்லாருக்கிட்டையும் நான் அப்படி விற்றா நான் என்ன ஆகுறது? போண்டியா போக வேண்டியதுதான். சரி, நம்ம பெரிய வீட்டுக்காரு சரி சரின்னு சொன்னா அது எப்படி ஐயாவு? எல்லாருக்கிட்டையும் ஒரு கணக்கா விக்கி, நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். நீ கற்பகத்துக்கு நீ 200 போடு. இவர்கிட்டலாம் மீன் வாங்குற பாரு, என்ன சொல்லணும். ஆமா, எப்ப பார்த்தாலும் இவர் வந்தாதான் நான் வாங்குறது. வேற எந்த மீன் வண்டிக்காரர் வந்தாலும் நம்பிக்கையா நான் வாங்குறதே கிடையாது. சரி, இந்த அண்ணா வரட்டும், இந்த அண்ணா வரட்டும், இந்த அண்ணா வரட்டும்னு வாங்கினா இவருக்கெல்லாம் ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சுதான் மாமா. பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு ரேட்டு போடுறதும் எனக்கு ஒரு ரேட்டு போடுறதும், ஆள் பார்த்து ரேட்டு போடுறீங்க இல்ல? இங்க பாருமா கற்பகம், பெரிய வீட்டுக்காரு என்னைக்குமே என்கிட்ட தான் வாங்குவாரு. ஆமா, நீ கூட ஒரு நாள் மாறுவேன்னு வை. அவங்க அம்மா காலத்திலேருந்து அவங்க அப்பா காலத்திலேருந்து நான் தான் அவங்க வீட்டுக்கு மீன் கொடுப்பேன். சரியா? அப்படி இல்லவுக அவங்களுக்கு போடுறேங்கிறது அது வேற. அதுக்காக உனக்கு நான் குறைச்சி போட முடியுமா? சரி சரி விடு, 50 ரூபா குறைச்சி 250 ரூபா போட்டு கொடு. ஏன்னா அவங்க அந்த மீனை வாங்கிட்டாங்க, நீ வாங்க போறது இந்த மீன் விலை கூட. உன்னையெல்லாம் நம்பி வாங்குற பாருனே, எல்லாம் என்ன சொல்லணும்? அவங்களுக்கு போட்ட ரேட்டை போட்டா போடு, இல்லைன்னா போ. ஐயாவு, போட்டு கொடு, என்ன செய்யறது? அப்புறம் கற்பக கோச்சுக்கிடாத, நானும் வாய் தவறி சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் ஆள் பார்த்த ஆள் மீன்லாம் விற்காத என்ன? வியாபாரம் இப்படியெல்லாம் ஓடி
குறைச்சுன்னு என்ன ஆகுறது? ஆள் பார்த்தா ஆள் விற்கிற, ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட் போடுறியா? அட என்னம்மா நீ சும்மா என்ன ஆள் பார்த்து ஆள் போடுறேன், பேசாம போ அங்கிட்டு. சரி உர்ரி, அதான் 50 ரூபா குறைச்சிட்டாருல்ல. நீ 200க்கு வாங்குவ, நான் 250க்கு வாங்கணுமா? எனக்கு இந்த மீனே வேண்டாம். இவர் இல்லைன்னா எத்தனையோ பேர் மீன்கார் இந்த ஊருக்குள்ள வாராங்க. சரி இவர் வந்தா வாங்குவோம் தானே நேத்து கூட நான் வாங்கல. என்ன ஐயா வண்ணே, அவளுக்கும் பார்த்து போடுங்க. அட போங்க பெரிய வீட்டுக்காரரே, உங்களால தான் இப்போ வம்பே. வாயை வச்சுட்டு இருக்காம சொல்லிப்புட்டு. சரி சரி கொடுங்க ஐயாவு, அப்புறம் என்ன பண்றது, கற்பகம் பிச்சிரும் அப்புறம். சரி சரி இந்தா வாங்கிக்க, ஏன் பிரச்சனை அப்புறம் உனக்கு மட்டும். இதான் உங்க சதி தெரிஞ்சு போச்சே. ஏ அப்பா, எனக்கு ஒரு கணக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்து போட்டு கொடுக்குற. அட தப்புதாம்மா, வாமா உனக்கு 200 போடுறேன், பிரச்சனை வேண்டாம், வந்து வாங்கிக்கிட்டு போ. ஏன் தேவையில்லாம வம்பு வளர்த்துக்கிட்டு, மீன் வெயில் ஏற ஏற ஒன்றுத்துக்கு ஆகாமல் போயிடும். நான் அடுத்தடுத்து போய் விற்கணும் இல்லையா, வந்து வாங்கிக்கிற, பிரச்சனை வேண்டாம், 200 போட்டு தரேன். இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். இதுவே நீ போனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன்னா என்கிட்ட உண்மையை தானே சொல்லியிருப்பாங்க வேலைவாசிய. சொல்லு. சரி உண்மையே சொல்றாங்களோ பொய்யே சொல்றாங்களோ அதை விடு. சரி நடந்தது நடந்து போச்சு, இப்ப என்னங்கிற பாருங்க இவங்கள. சரி விடு கற்பகம். ஏக்கா, இன்னும் 100 ரூபா தான் இருக்குன்னு இவ்வளோ மீன் வாங்கியிருக்க? அது ஒன்றும் இல்லை கற்பகம், மாமா தான் காசு போட்டு வாங்கி கொடுத்தாரு. வேணான்னே கேட்க மாட்டேன்ட்டாரு. அவர் தான் சரி கொஞ்சம் மீனாக வாங்கி எப்படி குழம்பு வைப்ப, நிறைய வாங்கிட்டு போ மல்லிகா அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்ல, இப்படிப்பட்ட கொழுந்தனாரு உங்களுக்கெல்லாம் இருக்காரு, சூப்பர் தான், நல்லா வாங்கி கொடுத்துட்டாரு. சரிங்கக்கா, ஏனே எனக்கு 2 கிலோ போடு. ஆமாம், உங்ககிட்டலாம் வாங்குற பாரு. ரொம்ப சலிச்சுக்கிற அப்படியே என்னமோ, அதான் விலைய குறைச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன சலிப்பு உனக்கு? எல்லாம் இப்படி பேசுனதுனால தானே குறைச்சேன், இல்லைன்னா என்கிட்ட 300 600 ரூபா வாங்கியிருப்பியல்ல. இப்போ எனக்கு 2 கிலோ வாங்குறதுனால 200 ரூபா மிச்சப்படுதில்ல. சரி சரி இந்தா வாங்கிக்க. இனிமே இந்த மாதிரி ஆள் பார்த்து கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ போட்டியோ அவ்வளவுக்கே வாங்கு, புரியுதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்தாம்மா நீ வாங்கிக்கிட்டு கிளம்பு, ரொம்ப பேசாத. சரி சரி கற்பகம், வேணாம் பேச்சு, வாங்கிக்கிட்டு போ, அதான் சொல்லியாச்சுல்ல. இல்ல மாமா, இவர் பண்றது சரியில்லை. மீன்காரே ஊருக்குள்ள வரவிட மாட்டேன் பாத்துக்கங்க. அப்புறம் எங்க பண்ணு பாப்போம், அவ்வளோ பேர் என்கிட்ட தான் வாங்குவாங்க, அவ்வளோ நம்பிக்கையானவன் நானு, புரிஞ்சுக்க. அதான் 100 ரூபா கூட சொல்றியாக்கும். இந்த மீனை நீ எங்க வேணாலும் போய் வாங்கி பாரு, எவ்வளோ வேலை சொல்றாங்கன்னு, அப்புறம் சொல்லுவேன். 400 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. அது சரிதான், நாங்க மட்டும் உங்ககிட்ட வாங்குறது இல்ல பாரு, இவங்க தான் வாங்குறாங்களா? அம்மா பேச்சு வேணாம், வாங்கிட்டு கிளம்பும் வாங்கிட்டு, அதான் குறைச்சாச்சு இல்ல. சரி சரி கற்பகம், சத்தம் வேணாம், வாங்கிட்டு போ. சரிங்க மாமா.